ஒயிட் குருமா, தால் தட்கா, இப்படி என்னென்னமோ செய்கிறோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்டோன்னே திகட்டும். இந்த சப்ஜி நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு சப்ஜி. இது எப்படி திகட்டாது. இது நல்ல ருசியாக இருக்கும். கூட 2 சப்பாத்தி, கூட 2 பூரி சாப்பிட்லாம். எளிமையான சுவையான ஒரு ரெசிபி இது. என்னென்ன தேவைங்கிறது பாருங்கள். நம்ம சாதாரணமாக சட்னிக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், பொரிக்கடலை, உப்பு, இதுதான் பேஸ் நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி. ஆனால் கொஞ்சம் பொரிக்கடலை கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் ஒரு 1 கூட வச்சுருக்கேன். ஏன்னா இதில் கடலை மாவு கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம். அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் அரைக்க போகிறோம். முதல்ல எப்பவும் போல் இது தேங்காய், பச்சை மிளகாய், பொரிக்கடலை, உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதோடு இந்த